பகவத்கீதை 6வது அத்தியாயம் 38. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naistiki. 6வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். கச்சின்னோ பய விப்ரஸ்தஸ் சின்னப்ரம் இவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணப்பதி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். திருப்பி சொல்லுங்க. கச்சித் எதிலும் ந இல்லாமல் உபய இரண்டில் விப்ரஷ்ட விலகி சின்ன சிதறிய அப்ரம் மேகம் இவ போல நஷ்யதி அழிகிறான் அப்ரதிஷ்ட எந்த நிலையிலும் இன்றி மகாபாகோ பழம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே விமூட மயங்கிய பிரம்மண ஆன்மீக பதி பாதையில். மொழிபெயர்ப்பு. பழம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? பொருளுரை. முன்னேற 2 வழிகள் உள்ளன. பௌதிகவாதிகளுக்கு ஆன்மீகத்தில் ஓர் அக்கறையும் இல்லை. எனவே அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தினால் அடையும் பௌதீக சுகத்திலோ பொருத்தமான செயல்களினால் மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதிலோ மிகவும் ஆவலுடையவர்களாக உள்ளனர். ஒருவன் ஆன்மீக பாதையை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எல்லா ஜட செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா விதமான பெயரளவு பௌதீக சுகங்களையும் தியாகம் செய்தாக வேண்டும். எனவே ஆன்மீக பயிற்சியாளன் தோல்வியுற்றால் அவன் 2 வழிகளையும் இழப்பது போல தோன்றுகிறது. வேறு விதமாக கூறினால் அவன் ஜட சுகங்களையும் அனுபவிக்க முடியாது, ஆன்மீக வெற்றியையும் அனுபவிக்க முடியாது. அவன் சிதறிய மேகத்தை போன்று நிலையற்றவனாக உள்ளான்.
சில சமயங்களில் ஒரு மேகம் சிறு மேகத்தை விட்டு பிரிந்து பெரிய மேகத்துடன் சேர்கின்றது. ஆனால் அது பெரிய மேகத்தை அடைய முடியாவிடில் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு பெரு வானில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய தோற்றங்களில் உள்ள முழுமுதற் கடவுளின் அம்சமே தான் என்பதை அறிவதற்கு உதவும் திவ்யமான ஆன்மீக பாதை பிரம்மண பதி எனப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபூரண உண்மையின் முழு தோற்றமாவார். எனவே பரமபுருஷனிடம் சரணடைந்தவன் வெற்றிகரமான ஆன்மீகி ஆவான். வாழ்வின் இக்குறிக்கோளை பிரம்மனை உணர்வதன் மூலமாகவும் பரமாத்மாவை உணர்வதன் மூலமாகவும் அடைய வேண்டுமெனில் அதற்கு பற்பல பிறவிகளாகும். பகுநாம் ஜென்மனாம் அந்தே. எனவே ஆன்மீக உணர்விற்கான தலை சிறந்த பாதை பக்தி யோகம், கிருஷ்ண உணர்வு எனப்படும் நேரடி பாதையே ஆகும். அடுத்த ஸ்லோகம் பார்த்தலாம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா சித்தும் அர்ஹஸ்ய அசேஷதः த்வதன்ய சம்சயஸ்ய செத்தனாஹி உபபத்யதே. மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மை அன்றி இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. பொருளுரை: கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வரும் காலத்தை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணரே. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் எல்லா ஜீவன்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மையுடன் வாழ்ந்தனர், தற்போதும் அப்படியே உள்ளனர். வருங்காலத்திலும் பௌதிக பிணைப்பிலிருந்து முக்தியடைந்த பின்னும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டுதான் இருப்பர் என்று பகவான் கூறினார். எனவே தனிப்பட்ட ஜீவனின் வருங்காலத்தை பற்றிய கேள்விக்கு அவர் ஏற்கனவே விளக்கமளித்து விட்டார். இப்போது வெற்றியடையாத ஆன்மீகிகளின் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மேலும் ஜட இயற்கையின் கருணையால் வாழும் பெயரளவிலான பெரும் சாதுக்களும் தத்துவவாதிகளும் அவருக்கு சமமாக முடியாது. எனவே கிருஷ்ணரது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியான முழுமையான விடையாகும். ஏனெனில் அவரே கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தினை முழுமையாக அறிந்தவர். ஆனால் யாரும் அவரை அறியார். கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்களும் மட்டுமே எது என்ன என்பதை அறிய முடியும். அமஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वंदेहम श्री गुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं च. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கிருஷ்ணர் சொல்கிறார் மனசு அடக்கணும்னு பேசுகிறார். அர்ஜுனர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறக்கூடிய விதங்கள் மனசு எப்படி அடக்கணும்னு கிருஷ்ணர் பேசுகிறார் பகவத்கீதையில். நீங்கள் சொல்கிற மாதிரி அடக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும், எனக்கு இது இம்ப்ராக்டிக்கலாக இருக்குது
இம்ப்ராக்டிகல்னா நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஆமாம் அந்த மனம் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கடினம்தான், ஒத்துக்கிறேன், ஆனால் பண்ணி தான் ஆகணுங்கிறார். அதுவும் கிருஷ்ணர் சொல்லிட்டார், பண்ணித்தான் ஆகணும். மனசு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், அதுக்கு தகுந்த பயிற்சிகளும் பண்ணி தான் ஆகணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனர் மறுபடியும் கேள்வி கேட்குறார். சரி, ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடியே மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன், ஆனால் திடீர்னு நான் விட்டுட்டேன், நடுவில் ஏதோ ஒரு ஆசை வந்து நான் விட்டுட்டேன், அப்புறம் என் நிலைமை என்ன? ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா இது பல பேருக்கு நடந்திருக்கு இந்த உலகத்தில், நமக்கும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க அந்த மாதிரி நபர் நான் ஜட வாழ்க்கையிலையும் எல்லாம் தொலைக்கிறான், ஆன்மீக வாழ்க்கையும் எல்லாம் தொலைச்சிட்றானே. அட்லீஸ்ட் வீட்லேயே அது உட்காந்ததை பணம் சம்பாதிச்சிருப்பான், அப்படியே ஜாலியாக வாழ்ந்துருப்பான், அதுவும் போச்சு இதுவும் போச்சு இல்லை. இது கேள்வி. ஸோ ரொம்ப அழகாக கேட்குறார். இது சம்மந்தப்பட்டது ஆக்சுவலி பிரபுபாத் 2வது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல பேசுகிறார். 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகம். 40வது ஸ்லோகத்தில் பொருளூரில் ஒரு பாகவதம் ஸ்லோகம் இருக்கும். அஹோபத ஸ்வபச்சதோ கரியான் அப்படின்னு ஒரு ஸ்லோகா வரும். அதோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்பட தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பாகவதத்திலே சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து கடவுளை பற்றி சிந்திக்கலை, அவர் நல்ல பணம் சம்பாதிக்கிறார், வீட்டில் குடும்பத்தினர்களும் நல்ல காசு கொடுக்குறார், பார்த்துக்கிறார், ஆனால் கடவுளை பற்றி சிந்திக்கலை. அப்படி ஒரு நபர், அந்த ஸ்லோகம் சொல்கிறது அவருக்கு ஒரு லாபம் கிடையாதுன்றான். ஒரு லாபம் கிடையாது. ஆனால் இன்னொரு நபர் கடவுள்னு ஏதோ செய்கிறாரு, அது முழுமையாக செய்யலை, விட்டார், அவருக்கு நஷ்டம் கிடையாதுங்கிறார். பாகவத்தில் வருது. ஸோ அப்போ இதே விஷயம் மறுபடியும் கிருஷ்ணரும் பேச போகிறார், அது வரப்போகுது. அடுத்து 39வது ஸ்லோகம் பாருங்கள். அர்ஜுனர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் கிருஷ்ணர் பார்த்து கேட்குறா, இது என்னோட சந்தேகம். ஒருத்தர் வந்து அதாவது ஆன்மீகம்னு எடுத்துகிட்டு நடுவில் விட்டால் அவன் எல்லாமே நஷ்டப்போயிடுவானே அப்படின்னு அர்ஜுனர் கேள்வி. அந்த கேள்வி கேட்டுட்டு விருஸ்வம், இது என் சந்தேகம், உங்களை தவிர யாராலையும் தீர்க்க முடியாதுங்கிறார். அப்படிதான் வருது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது உண்மை. இந்த உலகத்தில் நம்மளோட சந்தேகம் தீர்க்கக்கூடிய ஒரே நபர் தான் கிருஷ்ணா மட்டும்தான், வேற யாரும் தீர்க்க முடியாது. அர்ஜுனர் சும்மாலாம் சொல்லல, கிருஷ்ணரால் மட்டும்தான் சந்தேகத்தை எடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஸோ அர்ஜுனர் சொல்கிற, உங்களை தவிர எனக்கு வேறு நபர் தெரியல. பிரபுபாத் பொருளறி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கொடுத்துருக்கார். கிருஷ்ணருக்கு மட்டும்தான் எல்லா ஜீவராசியோட பாஸ்ட், அதாவது முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எல்லாமே கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அது கிருஷ்ணரே பகவத்கீதையும் சொல்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவரால் மட்டும்தான் சந்தேகங்கள் நீக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல கிளாஸில், ஐ திங்க் 2nd chapter அதிலெல்லாம் கூட வரும், போன வாரம் கூட பார்த்தோம். வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கக்கூடாது, மோஸ்ட் டேஞ்சரஸ். எப்பவுமே சந்தேகம் இருக்கக்கூடாதான், டவுட்ஸே இருக்கக்கூடாது. சம்சயாத்மா வினஷதி அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த சாஸ்திரத்தை சந்தேகப்பட்டோம்னா லைஃபே போயிடும். ஒன்று ஜென்ரலாகவும் லைஃப்பில் சந்தேகம் இருக்கக்கூடாது, எல்லாம் கிளியர் பண்ணணும். அர்ஜுனர் பாருங்கள்,
சந்தேகம் வந்துன்னு கேள்வி கேட்பார். எந்த புராணம் எடுத்தாலும் கேள்வி கேட்பாங்க, சந்தேகம் வந்துன்னு கேள்வி கேட்பாங்க, கிளியர் பண்ணிக்குவாங்க. சந்தேகங்கள் இருக்க என்பது என்ன ஆகும், நமக்கு தேவையில்லாத பதட்டம் வரும் லைஃப்பில். இது உண்மை. பகவான் சொன்னபடி கேட்கலாம், நமக்கு சந்தேகங்கள் ஜாஸ்தியாகும், பதட்டம் ஜாஸ்தியாகிடும், அதனால வியாதியும் வரும். இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க, வாழ்க்கையில் வியாதி வர்றது காரணமே இந்த பதட்டம், ஒரு பயம். பயம் என்ன, சந்தேகன்றது. சந்தேகனால பயம் வரும். அப்போது ஒருத்தர் பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் அந்த பயமெல்லாம் போகும், சந்தேகமெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப அழகாக அர்ஜுனர் சொல்கிறார், உங்களை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது, அது அந்த பகவானால் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ கிருஷ்ணர் எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்க. 40வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்த்தா நைவேஹ நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவது இல்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. பொருளுரை. இந்த ஸ்லோகா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த வார்த்தைகள் நஹி கல்யாண கிருத்கஷி துர்கதிம் தாத்த கச்சதி. துர்கதிம்னா மோசமான ஒரு நிலை, நடக்காதுங்கிறார் கிருஷ்ணா. இது உண்மை. யாரெல்லாம் ஹரிநாமா சொல்கிறாங்களோ மேபி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கு துர்கதி ஏற்படாது, அவங்களுக்கு கெடுதல்லாம் நடக்காது. ஆக்சுவலி கெடுதல் அப்படின்னு என்னன்னு அர்த்தம்னா, ஆக்சுவலி பக்தி விட்டு விலகிறாங்க, அதுதான் கெடுதல் லைஃப்பில். ஏதோ பணம் போயிடுச்சு, ஏதோ வியாதி வந்துருச்சு, அதெல்லாம் பெரிய கெடுதல்லாம் கிடையாது, அது எல்லாருக்கும் வரும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் வியாதியெல்லாம் வரும், அதெல்லாம் பெரிய இது கிடையாது. கெடுதல்னால் பகவான் விட்டு ஒருத்தர் விலகிறாருன்னா அதுதான் கெடுதல், மற்றதெல்லாம் கெடுதல் கிடையாது, மற்றது கெடுதல் கிடையாது, இதுதான் கெடுதல். ஸோ இங்கே துர்கதிங்கிறது அதுதான். ஹரிநாமா சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து துர்கதின்னு கிடையாது. இது பாகவத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு, அஜாமிலன் ப்ளஸ் நிறைய இடத்துல சில பிரபுபாத் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் இங்கே உறுதிப்படுத்துகிறார். ஒருத்தர் நாமா சொல்கிறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, நிறையா சேவா செய்கிறாங்க, அவங்களுக்கு துர்கதியில் ஏற்படாது. ஸோ அந்த பொருளுரை பார்ப்போம். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தின் 5வது அத்தியாயம் 17வது பதத்தில் ஸ்ரீ நாரதமுனி வியாசதேவருக்கு பின்வருமாறு உபதேசிக்கின்றார். தெக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன் அபக்தோ அத பதே ததோ யதி யத்ர பாபத்ரம் அபூத் அமுஷ்யகிம் கோவார்த்த ஆப்தோ அபஜதாம் ஸ்வதர்மதக. எல்லா பௌதீக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. பௌதீக முன்னேற்றத்திற்கு சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் வணக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீகி தனது எல்லா பௌதீக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, கிருஷ்ண உணர்விற்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமை அடைபவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகு பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதீகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்து விடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவன் ஆகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை என்று பாகவதம் உறுதி கூறுகின்றது. விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன் ஒருவேளை அதன் விளைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவன் இழந்தவன் அல்ல. ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ண உணர்வு என்றும் மறக்கப்படுவது இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிறவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். அதே சமயம் விதிக்கப்பட்ட கடமைகளை திடமாக கடைபிடிப்பவன் கிருஷ்ண உணர்வில் இல்லையெனில் மங்களகரமான விளைவுகளை அடைவான் என்று உறுதியாக கூற முடியாது. இதன் பொருள் பின்வருமாறு உணரப்படலாம். மனிதகுலம் 2 பிரிவாக பிரிக்கப்படலாம். நியமங்களை கடைபிடிப்போர், நியமங்களை கடைபிடிக்காதவர்.
மறுபிறவியை பற்றியோ ஆன்மீக முக்தியை பற்றியோ சிறிதும் அறிவின்றி மிருகங்களைப் போல புலன் நுகர்ச்சியில் மட்டுமே ஈடுபடுவோர் நியமங்களை கடைபிடிக்காதவர் எனப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவோர் நியமங்களை கடைபிடிப்போர் எனப்படுகின்றனர். நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் நாகரிகம் உடையவர்கள் ஆனாலும் நாகரிகம் அற்றவர் ஆனாலும் படித்தவர் ஆனாலும் படிக்காதவர் ஆனாலும் பலமுடையோர் ஆனாலும் பலவீனர் ஆனாலும் அவர்கள் அனைவருமே மிருக குணங்கள் நிறைந்தவர்களாக உள்ளனர். மிருக குணங்களான உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றை அனுபவித்து எப்போதும் துன்பமயமான ஜட இருப்பில் தொடர்ந்து வாழ்வதால் அவர்களது செயல்கள் என்றுமே மங்களமானவை அல்ல. அதே சமயம் சாஸ்திர நியமங்களின்படி ஒழுங்குபடுத்தப்படுவோர் அதன் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்றனர். ஓகே, இது பார்த்தலாம். ஸோ அவர் ஒரு பாகவதம் ஸ்லோகா படித்தார். அது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாத் அந்த ஸ்லோகம் பல இடத்துல ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பார். தக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நாரதர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா பாகவத்தில் அது ரொம்ப அதை பற்றி பேசியிருக்காங்க. வியாசர் எல்லா வேதங்கள் புராணங்கள் எல்லாமே எழுதுறார். எல்லாம் எழுதி முடிச்சிட்டாலும் அவர் கவலையாக இருக்கார். ஏன்னா மக்களுக்காக எவ்வளோ எழுதியிருக்கேன், இருந்தாலும் ஒரு முழு திருப்தி ஏன் வரல அப்படிங்கிற அவருக்கு ஒரு கேள்வி. அப்போ நாரதர் கேட்குறார், குரு எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இவ்வளோ தூரம் வேலை பண்ணேன். அப்போ நாரதர் இது சொல்கிறார். வியாசர் எப்படி எழுதினார்னா எப்படி பணம் நல்லா சம்பாதிக்கணும், எப்படி நல்லா சந்தோஷமாக வாழணும். ஓகே, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பாகவதம் படிச்சிங்கன்னா இருக்குது. ஒருத்தர் லைஃப்பில் அது எப்போவுமே அதிர்ஷ்டம் இருக்குன்னா என்ன பண்ணணும், யாரை கும்பிட்டா அது கிடைக்கும், அதே மாதிரி யாரை கும்பிட்டா காசு கிடைக்கும், யாரை கும்பிட்டா நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, யாரை கும்பிட்டா நல்ல ஒய்ஃப் கிடைப்பாங்க, யாரை கும்பிட்டா வியாதியே வராமல் வாழலாம். இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. ஆனால் எப்படி செய்யணும்னு இருக்காது, பேர் மட்டும் இருக்கும். வியாசர் டீட்டெயிலாக வேதத்தில் எழுதியிருக்கார். இதெல்லாம் எழுதிட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நாரதரன் சொல்கிற, இது ஏற்கனவே இவன் கெட்டு போய் கிடக்கிறான், இதை படித்தா இன்னும் கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறார். இது நாரதர் சொல்கிறார். இது செய்யறதுனால அவனுக்கு நல்லது நடக்க போகிறதில்ல, பகவானுக்கு சரணாதி பண்ணுற முதல்ல எழுதுங்க அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ்லேயே 000 ஆட் ஆகிட்டே இருந்துன்னு வைங்க, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். டெய்லி 2 0 ஆட் ஆகுதுன்னு வைங்க, நல்லா தான் இருக்குது லைஃப். ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும், நமக்கே தெரியாது. பட் நாரதர் கண்டிக்கிறார், கெட்டு போயிடுவாங்க இவங்க. ஏன்னா கடைசியில் இவங்க லைஃப் அப்படின்னாலே ஏதோ நல்ல வசதியாக வாழ்கிறது, ஊரில் எல்லோரும் நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்கிறது, அப்படியே புகழ்கிறது, அது பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரபுபாத் கொடுக்குற மிருகத்தனமான வாழ்க்கைங்கிறார். மிருகத்தனமான வாழ்க்கை பாலிஷ்டாக மிருகமாக இருப்பான், பாலிஷ்டான மிருக வாழ்க்கை. அதான் பிரபுபாத் எழுதுகிறார். அப்படி தான் வாழ்வான். நாரதர் அப்போவே கண்டிக்கிறார், இது இப்படி போகக்கூடாது, ஏன்னா ஒரு லாபம் கிடையாது. ஸோ அது சொல்ல தியக்த்வா ஸ்வதர்ம சரணாம்புஜம் வர. தியக்த்வான விடுறது. ஒருவேளை ஒருத்தன் பக்தி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு பக்தி பண்ணணுன்னு வராங்க, ஆனால் பண்ணும்போது ஒரு தவறு நடந்து மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாங்க, தியக்த்வா விடுறாங்க. அதனால் மேபி அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், இருந்தாலும் பக்தி பண்ணியிருக்காங்களே அவனை காப்பாற்றுங்கிறார். ஒருவேளை அவங்க ஒரு மோசமான குடும்பத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குங்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுலாம் சும்மாலாம் கிடையாது, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்கிறது, பிரசாதம் எடுக்கிறது, பூஜை பார்க்கறது, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, எதுவுமே சாதாரணமான காரியம் கிடையாது. எதுவுமே சாதாரண காரியம் கிடையாது.
ஈவன் ஒரு தடவை சொன்னா கூட, ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா கூட, ராமான்னு சொன்னா கூட நல்லது நடக்கும். அந்த ராமா அப்படிங்கிறது கூட ராமா ஒட்டுக்கா சொல்லாமல் அந்த ராவும் மாவும் அந்த 2 எழுத்தும் ஒரே வார்த்தையில் வருது, ஆனால் வெவ்வேறு இடத்துல வருது, அப்படி சொன்னால் கூட நல்லதான். இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. நினச்சிப்பாங்க பாகவத் இதெல்லாம் சாரி சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் வரும். சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் இதில் எழுதப்படும், சும்மாலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் அடிக்கடி சொல்கிறார். ஆனால் பக்தி பண்ணாமல் நிறைய பணம் சம்பாதிச்சு ஊரெல்லாம் என்ன புகழ்ந்தாலும் ஜீரோ ஃபைனலி பிக் ஜீரோ. இது ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு லேடி, அந்த லேடி கொஞ்சம் மோசமான லேடி. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கீ ஜெய், பிரபுபாத் கீ ஜெய். ஒரு லேடி ப்ராஸ்டிடியூட். ஆனால் அந்த லேடி கவலை, என்னடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறமேன்னு அந்த லேடிக்கு ஒரு கவலை உண்டு. அந்த லேடிக்கு எதிர்த்தாப்பல் வீட்டில் ஒரு பிராமணா, அவர் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார். இந்த லேடிக்கு என்ன, அவர் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கார், எவ்வளோ நல்லவர், அந்த மாதிரி வாழ்ந்தால் நல்லா இருக்கும், இந்த லேடி நினச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பிராமணா என்ன இந்த லேடி இப்படி வாழ்ந்துட்டுருக்கு, யூஸ்லெஸ் லேடின்னு இந்த பிராமணா அந்த லேடின்னு நினச்சிட்ருக்கு. ஸோ இந்த லேடி ஆனால் இந்த லேடிக்கு கவலை இருக்கு உள்ள, நான் அந்த மாதிரி வாழலையே, பகவான் நினச்சி வாழ முடியலையேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பட் ஊர் உலகத்துக்கு தெரியாது, ஊர் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது, அவங்கவுங்க மனசு இருக்குது, கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபைனலில் 2 பேரும் என்னாவது ஒரே நாளில் இருக்கிறாங்க. அது பிராமணாவாக இருக்கிற இந்த லேடியாக இருக்குது. அது பிராமணா, அதனால ஊரில் எல்லாம் பயங்கர மரியாதை. இறந்துட்டார், அந்த உடல் பயங்கர மரியாதை, மாலைகள். இந்த லேடி யாரும் கண்டுக்கல, அப்படியே அநாத பணமாக இருக்கு. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, பட் மேலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த பிராமணால் இருக்கிற அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த லேடி மேலே போகுது. ஏன்னா இவர் வெளியில் சும்மா ஆச்சாரம் அது பண்ணுறார், பட் உள்ளுக்குள்ள அது கிடையாது. பட் அந்த லேடி மேபி வெளியில் மோசமாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ரிப்பென்டன்ஸ்னால் ரிக்ரெட்டிங், வருத்தப்படுறது. உண்மையிலே ஓகே, இது சரியான வாழ்க்கை, பகவான் நினைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை அது தந்தாப்பில் கிடச்சிது. இவர் உடலுக்கு மரியாதை கொடுத்தாரு, அதனால் உடலுக்கு தான் மரியாதை, ஆத்மாவுக்கு மரியாதை இல்லை. அவருக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த லேடிக்கு உடல் மரியாதை கிடைக்கல, அந்த ஆத்மாவுக்கு மரியாதை கிடைக்கும். அப்போது ஆத்மா சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு தான் மதிப்பு, உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெருசாக மதிப்பு இருக்காது, மதிப்பே இல்லை, ஆக்சுவலி கிடையாது. அதுதான் இங்கே தியக்த்வா ஸ்வதர்ம சரணா புஜம் ஹரேர், அந்த ஸ்லோக்கா ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. அந்த 2வது பேரோட அவர் படித்தார். ஸோ அதில் ரொம்ப அழகாக சிலது கொடுத்துருக்காங்க. நான் ரெகுலேட்டட் செக்ஷன், தமிழ் என்ன பேர், நியமங்கள் கடைப்பிடிக்காதவங்கள படித்தவனாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பகவத்கீதா படிக்கலை, ஹரிநாமம் சொல்லலை அப்படின்னாலே இது உண்மை. பலதடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு பாலிஷ்டு மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க. என்ன ஒரு 15 லட்ச ரூபா டேபிளில் உட்காந்து சாப்பிடுவான். ஒரு டேபிள் 15 லட்சம் இருக்கும், பல கோடி ரூபா காரில் போகலாம், பல கோடி ரூபாய் இருக்கிற வீட்டில் இருக்கலாம். மிருகம் மாதிரி தான் வாழ்வான், ஜஸ்ட் மிருகம் தான். நாம சொல்லலை, கிருஷ்ணா சொன்னபடி கேட்கலைன்னா ஜஸ்ட் மிருகம். இது உபநிஷத்துலலாம் இருக்குது, பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார். அது ஒன்றும் பெரிய ஹை கிளாஸ் லைஃப்பில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம். மங்களகரமான வழியை பின்பற்றுபவர்களை மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. ஜட வாழ்வினை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோர். 2. ஜட வாழ்விலிருந்து இறுதி விடுதலையை தேடுவோர். 3. கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர். ஜட இன்பங்களுக்காக சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோரை புலனுகர்ச்சிக்கான பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர் என்றும், அத்தகு பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதவர் என்றும் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம்.
புலனுக்குறிச்சிக்கான பலனை எதிர்பார்ப்பவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு, ஏன் உயர் கிரகங்களுக்கு கூட ஏற்றம் பெறலாம். ஆனாலும் ஜட வாழ்விலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை என்பதால் அவர்கள் பின்பற்றும் பாதை உண்மையில் மங்களகரமானது அல்ல. முக்தியை நோக்கி ஒருவனை வழிநடத்தும் செயல்கள் மட்டுமே மங்களகரமானவை. உடலை அடிப்படையாக கொண்ட இந்த ஜட வாழ்விலிருந்து முக்தி அடைவதை தன் உணர்வினை இறுதி குறிக்கோளாக கொள்ளாத எந்த செயலும் சற்றும் மங்களகரமானது அல்ல. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே மங்களகரமான செயல்களாகும். கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக எல்லா விதமான உடல் அசௌகரியங்களையும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களை புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி என்று கூறப்படலாம். மேலும் அஷ்டாங்க யோகம் கிருஷ்ண உணர்வு எனும் இறுதி நிலையை நோக்கியே செயல்படுகின்றது என்பதால் அதுவும் மங்களகரமானதே. இவ்விஷயத்தில் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்பவன் இழிவை கண்டு பயப்பட தேவை இல்லை. இப்போ அவர் படித்ததில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஆக்டிவிட்டி இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இஸ் த ஓன்லி ஆஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி. அது என்ன? கிருஷ்ண உணர்வு செயல்கள் மட்டுமே மங்களகரமான செயல். ஸோ ரொம்ப இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் கிருஷ்ணா கனெக்ட் ஆனால் தான் அது ஆஸ்பீஷியஸ், மங்களகரமான செயல். கிருஷ்ணா கனெக்ட் ஆகலைன்னா அது மங்களகரமான செயல் கிடையாது. அது கிடையாது. இந்த உலகத்தை எத்தனையோ மங்களகரமான செயல்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண நாமா சொல்லலை, கிருஷ்ண பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலை, அந்த ஃபங்க்ஷன் கிருஷ்ணா கனெக்ட் ஆகலினாலே அது நல்ல ஃபங்க்ஷனே கிடையாது. அது யூஸ்லெஸ் ஃபங்க்ஷன். வெளியில் என்னென்னமோ பேசலாம், பெரிய தோரணமெல்லாம் கட்டி என்னென்னமோ பண்ணலாம். கிருஷ்ணா பற்றி டிஸ்கஸ் பண்ணலினாலே அது மங்களகரம் கிடையாது. அது கிடையாது. பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். இது அவராக எழுதுன்னு நினைக்குவானா, பாகவத்தில் இருக்கு. ஸ்ரம ஏவைஹி கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது கிருஷ்ணா நாம் செய்யக்கூடிய செயல் கிருஷ்ண பக்தி கொடுக்கலினா அந்த செயல் வெறும் சிரமம். இது பாகவத்தில் இருக்கு. யதோ பக்தி அதோக்ஷஜே. இது வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பல செயல்கள் செய்கிறோம் இல்லையா, எல்லா செயலும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணுமாமா, அது மாதிரி தான் செய்யணுமாமா. அப்போ யோசிங்க, என்னென்னமோ செயல் செய்கிறோம், எல்லா செயலும் கிருஷ்ண பக்தி கொடுக்குற மாதிரி தான் செய்யணுமாமா. அப்படி செய்யணும்னா அந்த செயல்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அண்ணன் அப்படி செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். ஒரு செயலும் செய்ய முடியும். ஈவன் குளிக்கிறது கூட கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலாம். குளிக்கிறது நான் சொல்கிறேன், எல்லாமே பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு கிடையாது. அங்கே தான் குரு தேவைப்படுறாரு. அங்கே தான் குரு வேணும். ஏன் ஈவன் அர்ஜுனர் கொலை பண்ணுறார், கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுறார். அவர் பண்ணுறது கொலை, ஆனால் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுறார். அதனால் அவருக்கு ஒரு கர்மாவும் கிடையாது. சொல்லப்போனால் அவரை பாராட்டுறோம். மகாபாரத ஹீரோ யாருன்னு அர்ஜுனன் தான் சொல்லுவோம். பண்ணுறது கொலை. ஆனால் ஸோ இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஒரு செயலும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சிரமா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால ஜஸ்ட் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒன்று நம்ம கலாச்சாரம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது உண்மை. கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கலாச்சாரம் இருக்குது. இப்போ அது மறந்துட்டாங்க, அது மாதிரி செய்யறதில்ல. ஆக்சுவலி இதுதான் உண்மை. மற்றபடி நம்ம கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ இருந்து மக்கள் தெரியல. பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அந்த கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலின்னா என்ன செயலாக இருந்தாலும் ஜஸ்ட் யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறார். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 41. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகோ பிரஷ்டோ விஜாயதே. மொழிபெயர்ப்பு. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். பொருளுரை. சிறிய முன்னேற்றத்துக்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றியடையாத யோகிகளை இரு வகையாக பிரிக்கலாம். குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுறும் யோகி
புண்ணிய ஆத்மாக்கள் நுழைய அனுமதிக்கப்படும் உயர் லோகங்களுக்கு செல்கிறான். அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு நல்லற அந்தன வைஷ்ணவத்தின் குடும்பத்திலோ பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறான். இந்த அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் விளக்கப்படுவதைப் போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு எனும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜட கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதீக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நல்ல அறம் கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ண உணர்வுக்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்றது ஆக்சுவலி அன்சக்சஸ்ஃபுல் யோகி, தமிழ் என்ன, வெற்றி அடையாத வெற்றி அடையாத யோகி. ஆக்சுவலி அஷ்டாங்க யோகி தான் இங்கே சொல்கிறாங்க. அஷ்டாங்க யோகின்னா அஷ்டான 8 ஸ்டெப் இருக்குது. ஏற்கனவே பார்த்துருக்கோம். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, தென் தாரணா, பிரத்யாகாரா, தியானா, சமாதி, 8. அந்த வழியில் போய் ஃபெயில் ஆனவங்களை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் பேசப்படுது. 41வது ஸ்லோகம். ஆக்சுவலி பக்தி பண்ணி ஓரளவுக்கு பக்தி பண்ணி ஃபெயில் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இது வந்து சம்டைம்ஸ் லேட் ஆகும். பட் இங்கேயும் பார்த்து ரிசல்ட் பாருங்கள். சில பேர் உண்மையிலே பகவான் நினைக்க முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அடுத்த ஜென்மம் அவங்க பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கலாம், நல்ல படித்த பெற்றோர்கள் கூட அவங்க பிறக்கலாம், நல்ல சின்னதுலேருந்தே கலா சாஸ்திரமெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும். இல்லை ரொம்ப அறிவாளியாக பிறக்கலாம், அது மாதிரிலாம் வரும். இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பிறக்குதுங்க. மேபி அவங்க பக்தி பண்ணதுனாலையும் பிறக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணதுனால பணக்கார வீட்டில் பிறக்கலாம். அது சும்மா நடக்காது, அதெல்லாம் சும்மா நடக்காது. ஆனால் அது அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அவங்க அட்வான்டேஜ் எடுக்கணும். ஸோ அதுதான் பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து அது ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோன்னா மறுபடியும் அது மிருகத்தனமான வாழ்க்கையாகிடும். அது அட்வான்டேஜ் எடுக்கணும், பக்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் நபரில் இருக்கான். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கோடீஸ் வீட்டில் பிறந்தாலும் கிருஷ்ணர் விடாமல் அப்படியே வாழ்ந்துட்டு போவான். இந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, பட் இருக்காங்க அந்த மாதிரி. அடுத்தது 42. அதவா யோகினாமேவ கலே பவதி தீமதாம் ஏத தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். மொழிபெயர்ப்பு: அல்லது நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகைய பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானது ஆகும். பொருளுரை: சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது. ஏனெனில் அத்தகைய குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுகின்றான். அதிலும் குறிப்பாக ஆச்சாரியார்கள் அல்லது கோஸ்வாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடனும் விளங்கும் அத்தகைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக குரு ஆகிறார்கள். இந்தியாவில் இத்தகைய ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன. ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாததால் அவர்கள் தற்போது மிகவும் சீர்குலைந்து விட்டனர். கடவுளின் கருணையால் பரம்பரையாக ஆன்மீகிகளை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அத்தகைய குடும்பங்களில் பிறப்பது நிச்சயமாக பெரும் பாக்கியமே. அதிர்ஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா அவர்களும் அடியேனும் கடவுளின் கிருபையால் அத்தகைய குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றோம். மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களில் இருந்தே பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். பிற்காலத்தில் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். ஸோ இது ரொம்ப, இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்லோகம் 41 கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு, அவங்க ஃபெயில் ஆகிட்டு என்ன நடக்கும். 42வது ஸ்லோகத்தில் நீண்ட காலம் பக்தி பண்ணாங்க,
கடைசியில் ஏதோ சின்ன தவறு சம் மிஸ்டேக், அவங்களுக்கு என்ன நடக்கும்? அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர் படித்தது 42 சில பிரபுபாதர் ரொம்ப எழுதுகிறார். நீண்ட காலம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க வந்து பெரிய ஆச்சாரியர் ஃபேமிலிஸ், கோஸ்வாமி ஃபேமிலியில் பிறப்பாங்க. அது அவரே உதாரணமாக கொடுத்துக்கிட்டார். பிரபுபாதே சொல்கிறார், எங்களோட குருநாதரும் நாங்களும் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தோம். இது உண்மை. நீங்கள் சில பிரபுபாதோட லீலாமிர்தா படிச்சிங்கன்னா தெரியும். சில பிரபுபாத் சொல்கிறார், அவர் வாழ்க்கையில் பக்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க அப்பாட்ட தான் கற்றுக்கிட்டார். அவரே சொல்கிறார், குருட்ட என்ன கற்றுக்கிட்டாருன்னா எப்படி சொல்லித்தரணும், பிரச்சாரம் பண்ணணும், அதுதான் என் குருட்ட கற்றுக்கிட்டேன். பக்தி சம்மந்தப்பட்டதை பூராமல் எங்கள் அப்பாட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன்னு பிரபுபாத் சொல்கிறார். அவர் சின்னதுலேருந்து அப்படி தான் வளர்ந்துருக்கார். சின்னதுலேருந்து லீலாமிர்தா படிச்சிங்கன்னா ஈவன் அவன் குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படி தான் சின்னதுலேருந்தே அவன் அந்த பக்தியில் தான் இருந்திருக்கான், அப்படி தான் வளர்த்திருக்கான். ஸோ அப்போ பிரபுபாத் எழுதுகிற பகவான் அனுகிரகத்தை நாங்கள் 2 பேர் சந்தித்தோம் அப்படிங்கிறார். அது கிருஷ்ணரோட ஒரு பிளான். அப்போது இந்த 2 ஸ்லோகத்தில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப்பில் வந்து கவலைப்படுறதோ பயப்படுறதோ அவசியம் கிடையாது, தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் நடக்காது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க எதுவும் நினைக்க மாதிரி பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணரோட அனுகிரகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாம சொல்கிறாங்க, பயப்படணும் அவசியம் இல்லை. இது உண்மை. இந்த உலகத்தில் எல்லாருமே, சில பேர் சொல்லுவாங்க அது உண்மை, இந்த உலகத்தில் எல்லாருமே தேவையில்லாமல் தான் பயந்துக்குவாங்க. தேவையில்லாமல் தான் பயந்துக்குவாங்க. பயந்துக்கிற ஒன்றும் இருக்காது, ஆனால் மனக்கற்பனை. இவங்களாம் பயந்துக்குவாங்க, என்ன நடந்துருமோ ஒன்று அப்படி ஒன்று இருக்காது. இது கிருஷ்ணரும் சொல்கிறார், மனக்கற்பனை இருக்கிறார். ஓகே. ஸோ இதில் ஏதாவது கேள்வி இருக்கா இது வரைக்கும் பார்த்ததில்ல? இந்த இப்போ பார்த்த ஸ்லோகத்தில் ஏதாவது குவெஷன்ஸ் இருக்கா? இங்கே பிரபுபாத் சொல்லக்கூடிய யோகா பயிற்சி பக்தி யோகா. இங்கே வெளியில் சொல்லித்தர யோகா அது யோகா கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, இந்த அத்தியாயத்தில் இருக்கே, ரகசி அப்படின்னா அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது தனியாக தான் பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஐ திங்க் இந்த அத்தியாயத்தில் 6th chapterல இப்போ 11 and 12 பாருங்க. ஐ திங்க் அந்த வார்த்தை வரும், ரகசின்னு ஒரு வார்த்தை வரும். பத்தாவது ஸ்லோகத்தில் இருக்கு, ரகசி ஸ்திதா. 10வது ஸ்லோகம் படிங்க. யோகியானவன் தனது உடல், மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து. கிளியராக இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, தியானங்கிறது தனியாக தான் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரே ரூலை 10 பேர் பண்ணுறாங்களே, அதெல்லாம் சும்மா கதை. கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், தனியாக தான் பண்ணணுங்கிறார். ரகசி ஸ்திதாங்கிறார். தியானம் தனியாக தான் பண்ணணும், தனிமையான இடமா இருக்கும். அப்படிதான் இருக்கு. இந்த சிட்டியில் பண்ணுறதுல தியானம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்லலை, அவங்க ஒரே ஏமாத்துறாங்க. தனியாக அப்படின்னா இப்போ இங்கே பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் இருக்கணும், அது நல்ல தனிமையான காடாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஏமாத்துறது. ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலன்னு ஏமாந்துருவான். பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார் தனிமையாக, அப்படி தான் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் கிளியராக இருக்குல்ல. அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து. தனியாக தான் வாங்கும். மற்றவங்கள ஜாலியாக முடிஞ்சோன்னு அப்படி 2 பேர் உட்காந்து பேசலாம், அதெல்லாம் கிடையாது. நோ, கம்ப்ளீட்டாக இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் எல்லாம் கட் பண்ணிடுவான், பண்ணி ஆகணும். அப்படி தான் கிருஷ்ணர் சொல்கிறார். தியானம் அப்படி தான் பண்ணணும். அப்படியே குரூப்பாக 10 பேர் சேர்ந்துட்டு எல்லாம் முடிச்சோன்னா காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டீ சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் அது தியானம்லாம் கிடையாது. அது சும்மா அப்படியே சும்மா அவங்கள பேசிக்கிறான்.
நோ, கிளியராக இருக்கு. அதெல்லாம் தியானத்தில் வராது. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்னென்ன யார் யார் ஓகே. பக்தி பண்ணலைன்னா அது எக்ஸாக்ட் நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி பிறந்து திடீர்னு யாரோ பக்தரோட கனெக்ஷன் வந்து கூட வரலாம். நான் சொல்கிறது புரியுது. பட் ஒரு வறுமை இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்னா கர்மா இருக்குது, சும்மாலாம் கிடையாது. சும்மா அந்த குடும்பத்தில் பிறக்க முடியாது, கர்மா இருக்குது, பேட் கர்மா. பட் அதே சமயம் அவங்க ஒரு பக்தனை கூட பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் கூட சொல்லுவார், ஆப்பிள் ஃபோன் அவர் ரொம்ப வறுமையில் தான் இருந்தார். அவர் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடு, ஒரு வேளை தான். அது இஸ்கான் போய் சாப்பிடுவார். அவர் 6 கிலோமீட்டர் நடந்து போவாராம் அமெரிக்காவில். நடந்து போய் அந்த ஒரு வேளை தான் சாப்பாடு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாராம், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு அப்படின்னு. ஒரு வேளை தான், அதுதான் நல்ல சாப்பாடு. ஆனால் அதுக்கப்புறம் உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஆனார். ஸோ இதெல்லாம் டிஃபிகல்ட். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நமக்கும் தெரியாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கு? அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு சான்ஸ், அந்த ஆத்மாவுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது, ஆனால் அந்த ஆத்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் வசதியான குடும்பத்தில் பிறக்க முடியாது, எல்லாரும் பிறக்க முடியாது. ஆனால் சில ஆத்மாக்கள் பிறக்கிறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது, அது நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. சான்ஸ் கொடுக்கப்படுது, ஆனால் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். நான் பர்சனலாக பல பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு சான்ஸ் தானாக வருது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க எடுத்துக்கணும், அது அவங்கவுங்க கையில் தான் இருக்கு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது எடுத்துக்கணும் அவங்களா. கிருஷ்ணர் கொடுக்குற சான்ஸ், அவங்க அதை எடுத்துக்கணும். அவங்க நோக்கி எப்படியோ வருது, அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரம் அவங்க கையில் இருக்க, எடுத்துக்கலாமா வேணும் அவங்க தான் யோசிக்கணும். பட் சான்ஸ் வருது. அதனால தான் பிரபுபாத் சொல்கிறார், இதே ஜென்மத்தில் முடிச்சுட்டு கிளம்பியிருந்தார். நெக்ஸ்ட் சான்ஸ் எடுக்கக்கூடாது. இதே ஜென்மத்தில் சீரியஸாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணும். போதும், சரி இதெல்லாம் பண்ணுறோமே, அடுத்த ஜென்மத்தில் பணக்காரனா பிறக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம், போச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். பிரபுபாத் சொல்லியிருக்கார், இந்த லைஃப் டைம்லேயே முடிச்சிருங்க, இது ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. பிரபு, வாய்ப்புகள் நிறைய வருது, எல்லாத்தையும் பயன்படுத்துகிறப்ப இன்கம்ப்ளீட்டடாக ஆகிருங்களா? அது ஒரு என்ன வாய்ப்பு நிறைய வருது, சான்ஸ் நிறைய கிடைக்குது, அதில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட போது அது இன்கம்ப்ளீட்டட் ஆகிடுது. எந்த வாய்ப்புகள்? எந்த வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ, இல்லை மெட்டீரியல் லைஃப் வாய்ப்புங்களா? இல்லை பக்தி சம்மந்தப்பட்ட வாய்ப்பு. ஓகே, அது நிறைய சான்ஸ் வரப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டு அதில் முழுமை அடையாமல் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க? அது அவங்க கையில் தான் இருக்குது. லோடு அதிகமாகிடும். லோடு என்ன இருக்குது? பக்திங்கிறது ஒரு காரியம் தானே. லோடு எப்படி புரியல, அது எனக்கு புரியல சொல்கிறது. வாய்ப்புகள் ஒரு வாய்ப்பில் மல்டிபிள் சான்சஸ் வரும். பக்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆச்சாரியாஸ், நம்மளோட ஆச்சாரியர்கள் லைஃப் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் என் லைஃப், அவ்வளோ. அது மாதிரி போயா சிங்கிள் தான், ஒன்று தான், பக்திங்கிற ஒன்று தான்.
ஏன் பக்தி யோகா ஒரு பாதை. ஐ திங்க் செகண்ட் சாப்டரில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, விவசாயாத்மா புத்தி ஏகேஹ குருநந்தனா. என்ன ஸ்லோகா 40, ஏகேஹ குருநந்தனா பகுஷாக்கா அனந்தச்சா அப்படிங்கிறார். புத்தையோ அவ்வவசாயினாம். செகண்ட் சாப்டர் 41 தமிழில் படிக்கிறது. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. கிளியராக இருக்கு, ஒரு லட்சியம்தான். அப்போ படிங்க அடுத்தது. குரு வம்சத்தின் செல்வனே, உயிர் உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. அறிவாளிக்கு ஒரு லட்சியம் தான், அறிவில்லாதன்னு பல லட்சியம் இருக்கும். கிளியராக கிருஷ்ணா சொல்லிட்டார். அறிவிற்கு ஒரே லட்சியம்தான் கிருஷ்ணா, அறிவில்லைன்னா பல லட்சியம் இருக்கும். அதான் நான் பணக்காரனானும், ஊரில் எல்லாம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லணும், நான் மெட்டீரியல் லைஃப் என்ஜாய் பண்ணணும், இத்தனை பல லட்சியம் இருக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார் அவனுக்கு புத்தியே இல்லைன்ட்டார். அறிவாளிக்கு ஒரு லட்சியம் தான் லைஃப்பில், ஏகேஹா அப்படிங்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். வேற ஸ்லோக்கா இருக்குங்களா? வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது? வெற்றி அடையாத யோகி, வெற்றி அடைந்த யோகி அப்படின்ட்டு 2 வகை இருக்காங்க. நீண்ட கால பக்திக்கு அப்புறம் தான் நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தோம்னா, அப்போ பக்தின்ற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே கிருஷ்ணா அடையத்துக்கு ஒரு இது வருன்றாங்களா? அப்போ அவங்களே நீண்ட காலம் பக்தி பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறாரு. அவர் அப்படி தான் நாம் சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறார் ஹம்பிளாக, அவரே சொல்கிறார் நாங்கள் இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் அவர் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு அப்படி சொல்லலை, பெரிய குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். 2 பேருமே அவங்க குருவும் அவர். பட் இது ஜென்ரலாக கிருஷ்ணரே சொல்கிறாரு நீண்ட காலம். இது எங்கன்னா இது ஆக்சுவலி பக்தனை பற்றி சொல்லல. அந்த ஸ்லோகத்தில் யோகிகள் பற்றி பேசுகிறாங்க. அந்த ஸ்லோகத்தில் பேசுன யோகிகள் பற்றி, பக்தனை பற்றி கிடையாது. பக்தன்களை குயிக்கா படப்படப்படன்னு அவங்களுக்கு எந்த குடும்பத்தில் பிறக்கிறான்றதை பொறுத்து தான் பக்தி வருங்களா? அதுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. சில பேர் பக்தி பண்ணக்கூடிய பெற்றோருக்கும் குழந்தையா பிறப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லைனாலும் இவங்க பக்தி பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் பக்தி பண்ணாமல் இருக்கலாம், இவங்க பக்தி பண்ணுவாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். சில குழந்தைங்க சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும், அப்பா அம்மா பெருசாக ஒன்று இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் பிரகலாதம் அவங்க அம்மாலாம் பக்தி பண்ணியிருக்கான், அவங்க அம்மா பக்தி பண்ணியிருக்கான். அப்பா அம்மா பக்தியில் இருக்க மாட்டாங்க, குழந்தை பக்தி பண்ணும். இது எங்கேருந்து வருதுன்னா பூர்வ ஜன்மத்தில் விட்டுருக்காங்க. இல்லைன்னா சும்மா அப்படி பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. பல விதமாக இருக்கலாம். சில குழந்தைங்க நேரடியாக பக்தி பண்ணக்கூடிய ஃபேமிலியிலே பிறந்துடும், சிலது அப்படி இருக்காது, வருவாங்க. இந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. சில பேர் 80 வயசுலேயே எடுப்பாங்க. சான்ஸ் இருக்கு, 80 வயசுல புரியும். அது இந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். பிரபுபாத் சொல்கிறார் ஒரே லைஃப் டைமில் முடிச்சிருங்கிறார். ஏன்னா பண்ணிட்டு போனால் பெரிய அடுத்த ஜென்மம் பெரிய பணக்கார அறிவாளி, அதுக்கு நம்ம இதாகிடக்கூடாது. டேஞ்சர், அது டேஞ்சர். ஒரே லைஃப் டைம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாங்க, அதுதான் புத்திசாலித்தான். செகண்ட் சான்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்காது? இன்னைக்கு பார்த்த ஸ்லோகாத்தில் ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா? அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா? அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த மாதம் ஜன்மாஷ்டமி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேபி இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், நோட்டீஸஸ். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்குங்க. எப்போ போல் ஜன்மாஷ்டமிக்கு பல விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கலச பூஜைகள் மாதிரி பலது இருக்குது. அது இல்லாமல் அடுத்த மாதம் ஜுலன் யாத்திரா வரும், ஊஞ்சல் செய்வேன்னு சொல்லுவாங்க. அது மேபி வர ஞாயிற்றுக்கிழமை டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது அடுத்த மாதம் வரப்போகுது. ஜன்மாஷ்டமி இருக்குது, ஊஞ்சல் சேவை, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
பிரசாதம் பல இடத்துல தானம் பண்ணுறாங்க, இன்றைக்கூட போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பல ஸ்பான்சர்ஸ் இல்லை வாலண்டியர்ஸ் கூட தேவைப்படுது, போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா பல பேர்த்துக்கு பிரசாதம் போகுது, வெறும் சாப்பாடு கிடையாது. பிரசாதம் யார் பிரசாதம் எடுக்கிறாங்களோ அவங்க பக்தி பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மை. பிரசாதம் ஈவன் ஒரு ஸ்பெக் சின்னது உள்ளே போனால் கூட பக்தி பண்ணுவாங்க. பிரசாதம் அப்பேற்பட்டது. ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ யாராவது தெரிஞ்சவங்கனாலும் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஏதோ பர்த்டேக்கு ஏதோ எங்கேயோ போவாங்க, அது பெட்டர் பிரசாதம் 4 பேர் பிரசாதம் கொடுக்கலாம். அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. வேறு எதாவது இருக்கா? हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय।